நம்முடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்துக் கொடுக்கிற ஆண்டவராக இயேசுவின் இனிதான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக பிரசங்கின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இதோ, உயிரோடு இருக்கும்படி தேவன் அருளிச் செய்த நாளெல்லாம் மனுஷன் புசித்து குடித்து சூரியனுக்கு கீழே தான்படும் பிரயாசம் அனைத்தின் பலனையும் அனுபவிப்பதே நலமும் உத்தமமான காரியம் என்று நான் கண்டேன். இதுவே அவன் பங்கு. பிரசங்கி தன்னுடைய வாக்கியத்தில் இதை எழுதுகிறார்கள். யோசித்து பாருங்கள். பூமியில் இருக்கிற நாட்கள் எல்லாம் நாம் பிரயாசப்படுகிற அதனுடைய பிரதிபலனை பெற்றுக்கொள்ள வேண்டும், அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லிதான் அதில் எழுதுகிறான். ஆனால் இன்று பிரயாசப்படுகிறோம். நம்முடைய கையின் பிரயாசத்தின் பலனை இன்னொருவர் அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு தான் அநேகருடைய வாழ்க்கையின் காரியங்கள் இன்றைக்கு இருக்கிறது. சங்கீதம் 128:2 அழகாக சொல்கிறது, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், பாக்கியமும் நன்மை உனக்கு உண்டாகும் என்று சொல்லி. கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனிதனுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் என்னென்று சொன்னால், கையின் பிரயாசத்தை அவர்கள் சாப்பிடுவார்கள், அதை பெற்றுக்கொள்வார்கள். அதோடு மட்டுமல்ல, தாங்கள் கடினமாய் உழைத்து அதன் மூலமாய் பெற்றுக்கொள்கிற நன்மைகள், அதன் மூலமாய் பெற்றுக்கொள்கிற வருமானங்கள், அதை அவர்கள் நிச்சயமாகவே அனுபவிக்க முடியும் என்று சொல்லுகிறார். இல்லாத பட்சத்திலே ஒருவேளை கர்த்தருக்கு பயப்படாமல் உலக பிரகாரமாய் போய் தங்கள் இஷ்டப்படி போகும் பொழுது நம்முடைய கையின் பிரயாசம் நமக்கு கைக்கூடி வராது என்பதுதான் வேதம் சொல்லுகிற உண்மை. நம்முடைய வாழ்க்கையை யோசித்து பார்ப்போம். இன்னைக்கு நம்முடைய கையின் பிரயாசத்தை நாம் நம்முடைய பிள்ளைகள் அனுபவிக்க முடிகிறதா? இல்லை, எல்லாமே வேற ஒரு காரியங்களுக்காக உலக பிரகாரமாய் ஒன்றுக்கு உதவாமல் போய்கொண்டு வீணாய் கொண்டிருக்கிறதா? ஆனா வேதம் தெளிவாக சொல்லுகிறது, அதுதான் கையின் பலனை அனுபவிப்பதே நல்லது, அதுதான் உத்தமம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அதை பார்க்கிறோமா? ஒரு சகோதரர் சொன்ன காரியம் ஆச்சரியமாக இருந்தது. ஏனென்று சொன்னால், அவர் நல்ல வருமானத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு பெரிய கம்பெனியில் வேலை செய்தார். வருமானமும் அவருக்கு அதிகம்தான். ஆனால் வீட்டிற்கு சம்பளம் எடுத்து போகும் பொழுது கையில் ஒன்றுமே இருக்காது. கடன்காரர்கள் காத்திருப்பார்கள். போற வழியிலே இந்த டேட்ல இதெல்லாம் கொடுக்கணும், அதெல்லாம் கொடுப்பதற்கு தான் சரியாக இருக்கும். ஒரு வீட்டை கட்டலாம் என்று சில வீட்டை ஆரம்பித்தார். அது பாதியிலே நின்று விட்டது. சரி, எப்படியாவது பேங்க்ல லோன் வாங்கி அவர் சொல்றாரு, கடன் வாங்கி கட்டிட்டேன். ஒரு வில் பவர்னு சொல்லுவாங்களா நிறைய பேரு, ஏதோ ஒரு போர்ஸ்ல கட்டிட்டானா வீட்டுல போய் நாங்க உட்காரலாம்னு நினைக்கும் போது எங்களால் திருப்பி ரீபேமெண்ட் எதுவுமே பண்ண முடியவில்லை. ரீபேமெண்ட் பண்ண முடியாதனால பேங்க் அதை சீல் பண்ணிடுச்சு. அங்கே அதுவும் நாங்கள் பயன்படுத்த முடியாமல் போய்விட்டது. அடுத்து ஏலத்திற்கு போகக்கூடிய ஒரு நிலைமை வந்து விட்டது. இன்னொரு பக்கத்துல பார்க்கும் பொழுது ஏராளமான கடன், வட்டி கொடுக்க முடியல. இதனால வருகிற வருமானம் எங்களுக்கு போதிய அளவாக இல்லை. அதோடு மட்டுமல்ல, பலவீனங்கள், மனஸ்தாபங்கள், குடும்பமே உடைந்து சிதறுகிற நிலைமைக்கு வந்துருச்சு. இவ்வளோ பாடுபட்டு இவ்வளோ இல்லை, எல்லாமே பொத்தலான பையில போடுறது மாதிரி இருக்க சொல்லி நாங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிற ஆண்டவரை குறித்து கேள்விப்பட்டோம். எங்கள் வாழ்க்கை அவருடைய சமூகத்துல போய் அப்படியே நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுத்தோம். ஆலயத்திற்கு போய், ஆண்டவரே, ஒருவேளை நீர் எங்களுடைய கையின் பிரயாசத்தை உம்மால் ஆசீர்வதிக்க கூடுமானால் எங்கள் வாழ்க்கை முழுவதும் உமக்கு நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருப்போம் என்று ஜெபிக்கிறார்கள். கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். கடன் பிரச்சனைகள் எல்லாம் மாற்ற ஆரம்பித்த. முதலாவது கடன் வாங்குகிற சூழலை கர்த்தர் மாற்றினார். கடன் வாங்காதபடி காரியங்களை கொஞ்சம் கொஞ்சமாய் தங்களை கட்டுப்படுத்தி இருக்கிறது போதும் என்கிற ஒரு மனநிலையை கொடுத்து அதற்குள்ளே வாழ்க்கையின் காரியங்களை திட்டமிட்டு நடத்த ஆரம்பித்தார்கள். அடுத்து வருமானத்திற்கான வழியாண்டவர் திறந்தார். நடந்தது என்ன அவர் சொல்லுகிறார், இப்பொழுது எனக்கு கடன் கிடையாது, வருகிற வருமானம் வட்டிக்கு செல்வது கிடையாது, எங்கள் சரீரங்கள் இப்பொழுது பலவீனப்படுவதும் கிடையாது. என்னும் அதை தாண்டி இந்த பேங்குக்கு நாங்கள் கட்ட வேண்டிய பணத்தை கட்டி மீண்டுமாய் கட்டின வீட்டில் இன்னைக்கு குடியிருக்கிறோம் என்று சொன்னார்கள். இதுதான் வேதமும் சொல்லுகிறது. நாம் வீடு கட்டினோமானால் அதில் குடியிருக்க வேண்டும், நாம் விருட்சங்களை நாட்டினோமானால் அது கனியை புசிக்க வேண்டும். இதைதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், அதைதான் ஆண்டவர் செய்வார். ஆனால் நாம் அதற்கு தகுதியுள்ளவர்களாய் இருக்கிறோமா, பாத்திரவான்களா இருக்கிறோமா? இல்லாவிட்டால் கையின் பிரயாசம் எல்லாம் நாம் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி செய்யறதெல்லாம் வீணாய் விரதாய் போகும் என்று சொன்னால் கர்த்தர் பக்கம் திரும்புவோம். கர்த்தர் தான் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்துக் கொடுக்கிறவர். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, கைகளின் பிரயாசத்தினை ஆசீர்வதிக்கிற தேவன், கடினமாய் உழைத்தும் கூட அது தேவையில்லாத விதத்திலே அல்லது வீணாக கையிலே தங்க மாட்டேங்குது. ஒரு செவி பிள்ளை கடன் குடிக்கொண்டே இருக்கிறது, என்ன செய்வதென்று தத்தளிக்கிற பிள்ளைகள் இந்த நாளில் நினைவு கூறுவீராக. நான் என்னுடைய பிரயாசம் எல்லாம் எனக்கு என் பிள்ளைகளுக்கு இன்னைக்கு இல்லையே, எல்லாவற்றையும் இழந்தல்லவா இருக்கிறேன், எவ்வளவோ கஷ்டப்பட்டேன், எவ்வளவோ உழைத்தேன், எனக்கு அதற்கான சரீரத்துல பலனும் இல்லையேன்னு சொல்லி அங்கலாய்க்கிற பிள்ளைகளை இந்த நினைவு கூர்ந்து எல்லா பொத்தலான காரியங்கள் எடுத்து போடுங்கப்பா. தேவையில்லாத விதத்திலே பணம் செலவாகிற வழிகள் எல்லாம் நீர் அடைப்பீராக.
நன்மைகளை கட்டளையிடுவீராக. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பக்கமா இன்னும் திரும்பும்படியாய் மனநிலையை எல்லாவற்றையும் மாற்றி கர்த்தர் சூழ்நிலையை மாற்ற வல்லவர், கர்த்தர் நடத்த வல்லவர், கர்த்தர் அற்புதத்தை செய்ய வல்லவர். நான் இழந்து போனதை திருப்பிக் கொள்ளக்கூடிய கிருபையை கொடுப்பார் என்று அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்துக்குள் வரட்டும். ஒவ்வொரு பிள்ளையுடைய கையின் கிரியைகளிலே வித்தியாசத்தை ஏற்படுத்தி திடப்படுத்தி நடத்துவீராக. செய்வதற்காய் ஸ்தோத்திரம். சூழ்நிலை மாறுவதற்காய் ஸ்தோத்திரம். இழந்து போனதெல்லாம் திருப்பிக் கொள்வதற்காய் ஸ்தோத்திரம். அந்த நாள் முழுவதும் கரம் பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். ஒரு நாள் பிள்ளைகள் சொல்லணும், கர்த்தர் எங்கள் சிறையிருப்பை மாற்றினார், சூழ்நிலைகளை மாற்றினார், இன்னைக்கு வாழ்ந்திருக்கும்படியாய் நாங்கள் எங்களுடைய பிரயாசத்தை நாங்கள் அனுபவிக்கும்படியான பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார் சொல்லி மகிமைப்படுத்தணும். அப்பா, இந்த பாக்கியம் உண்டாகட்டும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிக நம்மை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். உன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவாய், பாக்கியமும் நன்மையும் உண்டாகும் என்று சொன்ன வார்த்தையின்படி கர்த்தரை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த பாக்கியத்தை கொடுப்பாராக. இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.